சாம்சங்ல இருந்து 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் போன் வாங்கணும். ஆனா என்ன மொபைல் போன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்காகவே சாம்சங்ல இருந்து சாம்சங் கேலக்ஸி F14 அப்படின்னு புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு பாத்துருவோமா? முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்க போகுது? எப்பயும் இருக்கிற மாதிரி சாம்சங் கேலக்ஸி F14 மொபைல், ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு யூசர் மேனுவல், ஒரு சிம் எஜெக்டர் பின், அவ்வளவுதான் இருக்கு. முதல்ல மொபைலோட டிசைன் அண்ட் பில்ட். ரியல்ல பிளாஸ்டிக் பேக் கொடுத்திருக்காங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க, கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது போக ரியல்ல நல்லா ஷைனிங்கா கொடுத்திருக்காங்க, கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் அந்த கேமராவோட டிசைன் பெருசா அட்ராக்ட் பண்ணல, எனக்கு பர்சனலா பிடிக்கல. கீழே சாம்சங்கோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மொபைல கையில எடுக்கும் போதே ஒரு பல்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, பெருசா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வருது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 206 கிராம் இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 9.4 mm இருக்கு. இவ்வளவு வெயிட் இருக்கு ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இதுல 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு சில பிராண்ட் வந்து 5000 mAh 200 கிராமுக்கு மேல போயிடுறாங்க. இவங்க 6000 mAh கொடுத்து கூட இந்த அளவுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணது நல்ல விஷயம். அது போக இந்த மொபைல் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் ஹெவியா யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. One UI 5.1 ஓட மார்ச் 1 வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. சாம்சங் பொறுத்தவரை பட்ஜெட் செக்மெண்ட், ஃபிளாக்ஷிப் லெவல் எல்லாத்துக்குமே அப்டேட் கொடுக்கறதுல பெஸ்டா இருக்காங்க. அது போக இந்த மொபைலுக்கு 2 OS அப்டேட் இருக்கு, 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்கு. கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே இது பட்ஜெட் செக்மெண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால ஒரு சில ப்ளூடூத் வந்து நம்மளால பார்க்க முடியுது, அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியுது. ஆட்ஸுமே கொடுக்குறாங்க, முக்கியமா லாக் ஸ்கிரீன்ல அந்த ஆட்ஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியுது. இது போக சாம்சங்கோட ஒரு சில ஹைலைட்டான ஃபீச்சரான செக்யூர் ஃபோல்டர், சாம்சங் வாலெட், வாய்ஸ் ஃபோக்கஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுலயுமே கொடுத்திருக்காங்க. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் வந்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G மொபைல், 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 13 5G பேண்ட் வரைக்கும் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்தா இங்க 3.5 mm ஜாக் இருக்கு, பக்கத்துல மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அப்படியே ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு, அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வருது. அதுக்கப்புறமா ஒரு 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார். இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்கல. இந்த பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது நல்ல பிரைட்டான கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது போட்டோஸ் நல்லா இருக்கு, அந்த கலர்ஸும் நல்லா இருக்கு. சேச்சுரேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியதா நல்லா இருந்திருக்கும். அப்படியே செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதோட போட்டோஸ்மே நல்லா ஷார்ப்பா இருக்கு, கிளியரா இருக்கு. ஆனா டீடைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. நல்ல டீடைல்டா போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த செல்ஃபி கேமரா உங்களுக்கு பிடிக்காது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து above average அப்படின்னு சொல்லலாம். இது போக இதுல வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 4K சப்போர்ட் கொடுக்கல. கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். 20,000 ரூபாய்க்குள்ள பெரும்பாலான மொபைல்ஸ்ல 4K சப்போர்ட் கிடையாது. அதனால இதை நம்ம பெருசா குறை சொல்ல முடியல. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Exynos 1330 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. எக்ஸினாஸா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடாதீங்க. ஏன்னா பழைய ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. பட் இதுல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதோட ஆண்ட் ஸ்கோர் நம்ம செக் பண்ணா 3,89,000 வருது. இந்த பிரைஸ்க்கு ஏத்த ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. மத்தபடி இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஹை ரன் கேம்ஸ் எல்லாம் நல்லாவே விளையாட முடியுது. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைல்ல பெருசா இஷ்யூ இல்ல. மொபைலோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தா இங்க 6.6 இன்ச்ல IPS LCD Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz refresh ரேட்டோட வருது. பீக் பிரைட்னஸ் இங்க 480 nits கொடுத்திருக்காங்க. வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்கு. HDR சப்போர்ட் இந்த டிஸ்ப்ளேக்கு கிடையாது. இது போக டிஸ்ப்ளேக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டிஸ்ப்ளேயோட அந்த பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே பெருசா இருக்கு. அதுவும் அந்த சின்ன வந்து ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. அது போக ரொம்ப ஓல்டு ஸ்டைலான வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, பிரைட்டாவும் இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் டைரக்ட் சன்லைட்ல வச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளே இந்த மொபைல்ல இல்ல. இது போக டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல கிறிஸ்பா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, கலர்ஸ் இதெல்லாமே ஓகேவா இருக்கு. இருந்தாலுமே AMOLED அளவுக்கு இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128 ஓட பிரைஸ் 14,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 6+128 16,000 ரூபாய் பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க. சோ இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா? இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, மாசிவான பேட்டரி பேக்கப் இருக்கு, ஒரு சூப்பரான UI எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் அப்டேட்மே டைம்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த 50 மெகாபிக்சலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா தான் இருக்கு. இங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சிங்கிள்
சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக தான் இருக்கு. மொபைல் வந்து கொஞ்சம் பல்கா பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்துன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணி நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ட்ரோடக்டரி பிரைஸா 13,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. ஸோ ஒரு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஆஃபர்ல வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.